والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم منهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما ظلمهم الله ولكن كانوا أنفسهم يظلمون صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة صدق نبينا صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுல் அம்பியாஇ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் அவனுக்கு பொருத்தமாக அமல் செய்வதற்கும் இது போன்ற இன்னும் பல்வேறு ரமதான்களை நல்ல நாட்களை இபாதத்தோடு சந்திக்கிற பெரும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. மிக்க ரமதானுடைய நாட்களில் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் சேர்த்து அருள் புரிவானாக. பாவத்தை விட்டும் பாவத்தின் தொடர்பை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குர்ஆனுடைய தொடர்பை பெற்றிருக்கிற ரமதானுடைய காலங்களில் காலமெல்லாம் அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சரித்திரங்கள் கசஸ் என்ற ஒரு சூறா உண்டு. இதிலே பல்வேறு சரித்திரங்களை அல்லாஹ் முன்வைத்து பேசுகிறான். ஃபிரௌனுடைய வரலாறு, காரூனுடைய வரலாறு, ஹாமானுடைய வரலாறு, இவர்களுடைய வாழ்வை வரலாற்றை அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதி முடிவு இவர்களுக்கு எப்படி அமைந்தது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் உலகத்தில் விசாலமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அரசாக, பொருளாக பல்வேறு நியமத்துக்களை அல்லாஹ் கொடுத்தான். இறுதியாக அவர்கள் எந்த நிலைக்கு ஆளானார்கள் என்று அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையை அழித்து முடித்து விட்டு கடைசியாக அல்லாஹ் ஒரு வார்த்தை, அந்த வரலாற்றை முடிக்கிற பொழுது ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய வார்த்தை அது, படிப்பினைக்குரிய வார்த்தை அது. ஃபகுல்லன் அகதனா பிதம்பிஹி, இப்படி நிறைய பேர்களை அவர்களுடைய பாவத்திற்காக நாம் பிடித்திருக்கிறோம். நிறைய பேர்களை, ஃபிரௌன, ஹாமான, காரூன, இவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பெரும் அழிவுக்குள் ஆக்கிவிட்டு குர்ஆன்ல சொல்லுவான், ஃபிரௌனை அழித்ததினாலுமா பக்கத்திஸ் ஸமா வல் அர்து, வானமும் அளவில்லை பூமியும் அளவில்லை, இருக்கிறவரை பூமியும் வானத்தையும் நான் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன எத்தனையோ பேர்களை அல்லாஹ் மிக அற்பமான பொருளை கொண்டு இழிவாக அழித்து அவர்களுடைய முடிவை மகா கேவலமாக ஆக்கியதாக குர்ஆனுடைய வரலாறு சொல்லும். அப்படி சொன்ன அந்த வரலாற்றை முடிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஃபகுல்லன் அகதனா பிதம்பி, இப்படி எத்தனையோ பேர்களை அவர்களின் பாவத்தின் காரணமாக நாம் பிடித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவான். அதை தொடர்ந்து எப்படியெல்லாம் பிடித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாஸிபா, சில பேர்களை நாம் புயல் காற்றை அனுப்பினோம், சில பேர்களுக்கு நாம் இடியை அனுப்பினோம், சில பேர்களுக்கு நாம் மூழ்கடித்து அவர்களை நாம் மரணிக்க வைத்தோம், சில பேர்களை மண்ணுக்குள் புதைத்து நாம் மூழ்கடித்தோம். மண்ணுக்குள்ள சில பேரை புதைச்சிட்டோம், சில பேரை நாம் மூழ்கடிச்சிட்டோம், சில பேர்களை நாம் பேரிடியை கொண்டு அழித்தோம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா இவர்கள் எல்லாம் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் தேடிக்கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய இந்த வார்த்தை பாவத்தினால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்புகளும் விளைவுகளும்
மற்ற சமுதாயத்திற்கு வேண்டுமானால் இடியாக, புயல் காற்றாக, மண் சுரிவாக இதெல்லாம் ஏற்படலாம். ஆனா இந்த சமூகத்துக்கு தரப்பட்ட பாவத்தினுடைய விளைவுகள் இது எல்லாத்தையும் விட பெரிய ஆபத்தானது. நம்ம சமுதாயத்துக்கு தரப்பட்ட பாவத்தினுடைய விளைவுகள் ஆக மிகப்பெரிய தண்டனை என்னன்னா, எல்லா பாவத்தையும் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து அல்லாஹ் மௌத் நேரத்தில் பிடிப்பான். இது மிகப்பெரிய ஆபத்தானது. மரண நேரத்தில் முடிவை கெட்டதாக ஆக்கி விடுவான். பாவத்தினுடைய பிரதிபலிப்புகள்ல மிகப்பெரிய மோசமான பிரதிபலிப்பு என்னன்னா, நம்முடைய கடைசி நேரத்தை அல்லாஹு தஆலா கெட்ட முடிவாக அல்லாஹ் மாத்திடுவான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் சாதாரண விஷயம் கிடையாது. லேசா நினைச்சு பாவங்கள் செஞ்சோம். அல்லாஹ் சொல்லுவான், ஒம்லி லஹும் ஒம்லி லஹும். சில நல்லடியார்களுக்கும் சில பாவிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நல்லடியார்கள் பாவம் செஞ்ச உடனே லேசா ஒரு சின்ன தண்டனை அல்லாஹ் கொடுத்து உடனே அது தௌபாவா அல்லாஹ் ஆக்கிடுவான். ஆனா சில பாவிகளுக்கு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பாவம் செய்ய செய்ய நான் அதற்கான வழிகளை திறந்து விட்டுக்கிட்டே இருப்பேன், அதற்கான சூழலை உருவாக்கிட்டே இருப்பேன். முதல்ல அப்படியே பாவம் செய்வாங்க, பின்பு பாவத்தை மறப்பாங்க, பின்பு பாவத்தை செய்யறதுக்கு துணிவாங்க, பிறகு பாவத்தை லேசா நினைப்பாங்க, பிறகு பாவத்தை நியாயப்படுத்துவாங்க. தௌபா வாசல் ஒட்டுமொத்தமா கொடுக்கும். பாவம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல பாவம் வரும்போது உறுத்தல் வரும், அதை விட்டுட்டோம்னா அடுத்து பாவத்தை மறக்க ஆரம்பிச்சிருவோம், தௌபா செய்ய மாட்டோம். அதுக்கடுத்து என்ன, பாவத்தை துணிச்சு செய்வோம், பிறகு பாவத்தை நம்ம சாதாரணமா நினைப்போம், அடுத்து பாவத்தை நியாயப்படுத்துவோம். இது பாவத்தினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள். இது கடைசி அப்படியே போய் எதுல போய் நிக்கும்னா, பாவத்திற்காக அல்லாஹ் கொடுக்கிற தண்டனைகள்ல பெரிய தண்டனை நம்ம ஈமான புடுங்கிறது தான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாரு. அப்படியே கொண்டு வந்து கடைசியில சூல் ஹாத்திமா. எல்லா நபிமார்களும் அதற்காக துஆ கேட்டிருக்காங்க, யா அல்லாஹ் என் முடிவு நல்ல முடிவாகும். கெட்ட மரணத்தை விட உலகத்தில் ஆக மோசமானது ஒண்ணும் கிடையாது. வாழ்ந்த வாழ்க்கை கடைசியில கொண்டு வந்து ஈமான ஒட்டுமொத்த இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்டு போயிட்டோம்னு சொன்னா, வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? 50 வருஷம் 60 வருஷம் முஸ்லீம் பெயர் தாங்கிகளாக வாழ்ந்துட்டோம், முஸ்லீம்களாக வாழ்ந்துட்டோம், சதக்கா செஞ்சிட்டோம். நாம நினைச்சிட்டு இருக்கலாம், நிறைய சதக்கா பண்ணிருக்கிறோமே, நிறைய ஜகாத் பண்ணிருக்கிறோமே, நிறைய தொழுது இருக்கிறோமே, நிறைய குர்ஆன் ஓதி இருக்கிறோமே, ஹாஃபிஸா இருக்கிறோம், ஆலிமா இருக்கிறோம், நிறைய தீன் தொடர்புல இருக்கிறோம் என்றெல்லாம் நாம நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு பாவம் கடைசியில ஈமான புடுங்கிட்டு போயிடும், ஒண்ணுமே இல்லாம. பாவத்தினுடைய பிரதிபலிப்புகள், பாவத்தின் வீரியம், பாவத்தினுடைய முசீபத் அவ்வளவு ஆபத்தான. சின்ன சின்னதாக நினைச்சு சாதாரணமாக செய்கிறோம். அப்ப நாம முதல்ல சூல் ஹாத்திமா, கெட்ட முடிவுல இருந்து முதல்ல நம்ம பாதுகாக்கணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை வச்சுதான் மறுமை வாழ்க்கை. வாழ்ற வாழ்க்கையை வச்சு கிடையாது. வாழ்ற வாழ்க்கை பல நேரங்களில் வேறு மாதிரியான முடிவுகளை தந்துவிடும். எனவே வாழுகிற காலங்கள்ல முடிவு சரியாகணும்னா அதுக்கு நம்முடைய பெருமக்கள் கெட்ட முடிவில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்றெல்லாம் ஹதீஸ் ஷரீஃபில் அது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வருது. என்னென்ன காரணத்தினால கெட்ட முடிவு வருது அது முதல்ல தெரியணும். கெட்ட முடிவு உசூல் ஹாத்திமா, நம்முடைய முடிவு ஈமான் பறிக்கப்படுற முடிவு என்னென்ன காரணத்தினால். முதல் விஷயம் ஹதீஸ்ல அதிகமாக வருது, ஒரு பாவத்தை நம்மள்ட்ட தொடர்ந்து செய்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு வைங்க, அது ஆபத்தான. ஏதாவது ஒரு பாவம், அது சின்ன பாவமா இருக்கலாம், நம்ம அதை தொடர்ந்து செய்கிற பழக்கத்துக்கு வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா அதை கண்டுகொள்ளாம அந்த பாவம் நம்மள்ட்ட குடியேறிடுச்சு. பாவங்கிறது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல நாம செய்து செய்து அது நம்மளுடைய பழக்கமாகவும் நம்முடைய நடைமுறையாகவும் ஆயிடும். சில பாவங்களை நம்ம அப்படி வச்சிருப்போம். அப்ப அந்த மாதிரி மனிதன் தான், இயல்புதான். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு தொடர்ந்து ஒரு பாவத்தை செய்கிற பொழுது அது கடைசியில கெட்ட முடிவை உண்டாக்கும். அதே செலவு நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு பாவம் நம்மள்ட்ட இருக்குதுன்னா உடனே நம்ம அந்த பாவம், இப்படி ஒரு பழக்கம் நம்மள்ட்ட இருக்குது, இது ஷரியத்துக்கு மாற்றமானது, சுன்னத்துக்கு மாற்றமானது, இது தீங்கானது தெரியும். தெரிஞ்சும் கூட நம்ம அதை கண்டு காணாம சின்ன தப்பு தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன தப்பாக இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சா அது பெரிய தப்புன்னு சொன்னாங்க. சின்ன தப்பு அது தொடர்ந்து செய்யும் போது பெரும்பாவம் ஆயிடுமா, பெரும்பாவமாயி கடைசியில் அது ஈமானுக்கு உழ வச்சோம். முதல் விஷயம் என்னன்னா, பாவத்தை கண்டினியூவா என்னைக்காவது வாழ்க்கையில நம்மள்ட்ட நடக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம தௌபா செஞ்ச வேற விஷயம். ஒரு விஷயத்தை பழக்கமாக்கிட்டோம், இங்க பாவம் நம்மள்ட்ட பழக்கமாக கூட கொஞ்சம் கூர்ந்து நமக்கு கவனிக்கணும். எங்கிட்ட எல்லாம் என்ன பாவம் இருக்குது, எங்கிட்ட எல்லாம் நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன், இப்படியே ஷைத்தான் நம்மளை நியாயப்படுத்துறது அப்படித்தான்.
நீ எல்லாம் என்னத்தப்பா பாவம் செஞ்சிருப்பா, அப்படியா பாவம் செஞ்சுட்ட, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சவன்லாம் இருக்கிறான். இந்த மாதிரியான நியாயமான வார்த்தைகளை பேசுறது இருக்குத. நபிமார்களே அப்படி பேசுறது கிடையாது. நபிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் நான் பாவம் செஞ்சவன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அநியாயம் பண்ணவன் நாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எத்தனை நபிமார்கள் சொன்னாங்க தெரியுமா? ரப்பி தவஃபனி முஸ்லிமா, கண்ணீர் வடித்து கெஞ்சி கதறினார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் என்ன முஸ்லிமா மௌத்தாக்கிடுங்கறாங்க. அவங்கள விடவா நம்ம உயர்ந்து வாழ்ந்துட்டோம்? நமக்கு அந்த பயமே இல்லையே. அந்த வாழ்க்கை கடைசியில நம்ம சந்திக்க போகிற நிலைப்பாடு, மரண நேரத்துல பாவத்தை கொண்டு வந்து பிடிச்சிட்டான் வைங்க. மரண நேரமே ஒரு கஷ்டமான நேரம். அந்த நேரத்துல பாவம் வந்து நம்மளை சூழ்ந்துட்டுன்னா, பாவத்திற்காக அல்லாஹ் அந்த நேரத்துல பிடிச்சிட்டான்னா நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனுடைய தண்டனையாக ஈமானோடு வெளியே போயிடும். முதல் விஷயம், ஒரு பாவம் தொடர்ந்து நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அது உடனடியாக களையப்படணும், தௌபா செய்யணும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, கடைசி நேரத்துல முடிவு கெட்ட முடிவாகாம நல்லதாகணும்னா ஏதாவது ஒரு அமலை கொஞ்சம் தொடர்ந்து செய்யற பழக்கத்துல வை. ஏதாவது ஒரு அமல் இஸ்திகாமத்தா நம்மள்ட்ட வரணும், அது தொடர்ந்து செய்யணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒரு அமலை உங்கள்ட்ட தொடர்ந்து செய்யற பழக்கம் உங்கள்ட்ட இருக்குதுன்னா அது உங்களுடைய முடிவை மாத்திரும், நல்ல முடிவாயிடும். உதாரணமாக யாருக்காவது ஹெல்ப் பண்றோம், கண்டினியூவா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 ரக்காத்து தொழுகிறோம், தினமும் ஒரு 2 ரக்காத்து தொழுகிற பழக்கப்படுத்தி இருக்கோம். சாதாரணமா நம்மள்ட்ட தூங்கும் போது ஒரு 5 ஆயத்து ஓதுறோம், 10 ஆயத்து ஓதுறோம். நான் அமல்னு சொல்றது ஏதாவது ஒரு அமலை பழக்கப்படுத்தலாம் இல்லையா? ஒரு சின்ன அமலை, ஒரு நல்ல ஒரு அமலை நீங்க பழக்கப்படுத்துங்க. அந்த அமல் கண்டினியூவா நம்மள்ட்ட இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். அதனுடைய ஈமானுக்கான அமலாக நீங்க அதை மாத்திரணும். தொடர்ந்து ஒரு அமலை யாரு தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பாரோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய முடிவு அல்லாஹ் கெட்ட முடிவாக ஆக்க மாட்டார். என்னென்ன விஷயம் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை பத்தி தப்பான அபிப்பிராயம் உங்க உள்ளத்துல இருந்துச்சுன்னா அது கெட்ட முடிவுக்கு காரணமாயிடும். தப்பான அபிப்பிராயம்னா என்ன? அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் எங்க மன்னிக்க போறான், நான் அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது அல்லாஹ்வை பத்தி நம்ம தப்பா நினைக்கிறோம். நான் என்னம்னா செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு அநியாயமா செஞ்சிருக்கிறேன் இருக்கலாம், எவ்வளவு மனிதன் தான், பலகீனம் தான், நிறைய தவறு செஞ்சிருக்கலாம், அடியார்களுக்கு செஞ்சிருக்கலாம், எல்லா விஷயத்திலும் நடந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது இல்லையா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை பற்றிய உங்க அபிப்பிராயத்துல நீங்க தப்பான அபிப்பிராயம் வச்சிடாதீங்க. என் ரப்பு எப்படி இருந்தாலும் என்ன மன்னிப்பான்னு நீங்க கண் மூடும் போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கணும், எவ்வளவு பெரிய பாவியா இருக்கணும், ரப்பு மேல அவநம்பிக்கையோடு நம்ம கடைசி மூத்துக்கு வந்துட்டு வைங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், என்ன பத்தி நீ எப்படி நினைக்கிறியோ அப்படிதான் நான் உங்ககிட்ட நடந்துக்கிடுவேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரப்பு சொன்ன வார்த்தை. நீ என்ன எப்படி நினைக்கிற, நான் நல்லவன் நினைக்கிறியா, அல்லது உன் விஷயத்துல நான் அக்கறையா செய்வேன் நினைக்கிறியா, அல்லது உன்னை எப்பவுமே நான் தண்டிக்க மாட்டேன் நினைக்கிறியா, உன்னை எப்பவுமே அரவணைப்பன் நினைக்கிறியா, உன்னை மேல அன்பு காட்டுவன் நினைக்கிறியா, ரஹ்மத்தை உனக்கு தருவன் நினைக்கிறியா, மகஃபிரத்தை உனக்கு தருவன் நினைக்கிறியா, நல்ல நசீப தருவன். நீ என்னதான் இருந்தாலும் அடிமைதான், நான் எஜமானன். நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு அல்ல, நீ தௌபா செய்யும் தான் நான் சொல்றேன். நீ பாவம் செய். அத்தாயிப ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அற்புதமான வார்த்தை இது அந்த ஹதீஸ். அத்தாயிப ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தாயிப ஹபீபுல்லாஹ். ஹபீபுல்லாஹ் இருக்கிற உலகத்திலேயே உயர்ந்த பட்டம் அதுதான் ஹபீபுல்லாஹ். அல்லாஹ்வினுடைய காதலன் அர்த்தம் ஹபீபுல்லாஹ். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. மூசாவுக்கு கலீமுல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, மூசாவுக்கு கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசியவர். ஈசாவுக்கு ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ் அப்படிங்கிற அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஃபியுல்லாஹ், அல்லாஹ்வே கையால் தேர்வு செஞ்சு படைச்சார், அதனால சஃபியுல்லாஹ். இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தெரியுமா அன ஹபீபுல்லாஹ், நான் ஹபீபுல்லாஹ். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய நேசன், அல்லாஹ்வால் காதலிக்கப்படுகிறேன் நான். அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாவம் செஞ்சு தௌபா செய்கிறார், யார் தௌபா செய்கிறாரோ அவர் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர். பாவம் செய்யாதவர் சொல்லலையே, பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய நேசர். கண்ணியமிக்க முஃமினீன்களே, யோசிக்க வேண்டும், ஒரு அமல் இஸ்திகாமத் ஆகணும், பாவங்கள் தொடராமல். சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அல்லாஹ்வை பற்றி நம்ம அபிப்பிராயம், நம்
மாற்றணும். முதல்ல ரப்பனுடைய அபிப்பிராயம். நான் சொல்ல வருகிற ஒவ்வொரு விஷயமும் ஹதீஸ் ஷரீஃப்ல இருந்து நல்ல முடிவு கெட்ட முடிவுல இருந்து பாதுகாக்கிறது. இதெல்லாம் என்னென்ன வார்த்தைகள் உண்டு ஹதீஸ் ஷரீஃப்ல? மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், தன்னுடைய கடைசி நேரத்தை கலிமாவோடு, கலிமா அதிகமாக சொல்கிறவர் தஹல் ஜன்னா. இது ஒரு நல்ல முடிவுக்கான அடையாளம். ஆக கெட்ட முடிவுல இருந்து விலகிறதுக்கு அடுத்து மார்க்கம் சொல்லுகிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷரீஅத்தினுடைய சட்டத்துல சில நேரங்கள்ல நம்மால செய்ய முடியாம போகலாம். ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஷரீஅத்தினுடைய சட்டங்களை சில நேரங்கள்ல நம்ம பலகீனத்தினால அதை நடைமுறைப்படுத்த முடியாம போகலாம், அதை செய்யாம இருக்கலாம். அது வேறு குற்றம் அது. ஆனால் அதை சர்வசாதாரணமாகவோ ஏளனமாகவோ கேலியாகவோ பேசிடக்கூடாது. அப்படி ஷரீஅத் சட்டத்தை யாராவது, மார்க்க சட்டத்தை, தீனுடைய விஷயங்களை யாராவது கொஞ்சம் கேலியாக பேசினால் அல்லாஹ் அவரை கடைசியில ஈமானோட தான் பிடிக்கிறான். பெரிய ஆபிது, பெரிய வணக்கசாலி இருந்தாங்க. மௌத்தினுடைய நேரத்துல களிமா இல்லாம முர்த்தத்தா மதம் மாறி மௌத்தா போயிட்டாரு. என்னன்னு கேட்டா, அவர் சொல்லுவாராம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல அந்த சமுதாயத்துக்கெல்லாம் பெருந்தொடக்கு ஜனாபத் ஏற்பட்டா அவங்களுக்கு குளிக்க தேவையில்லை. அதே மாதிரி தான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி ஷரியத் சட்டத்தை கேலி பண்ணுவாங்க. நம்ம ஷரியத் சட்டத்தை இவர் கேலி. இந்த மாதிரி மார்க்க சட்டத்துல பாவம் செய்யறங்கிறது ஒண்ணு. நம்மளா பலகீனத்தால செய்ய முடியல. ரப்பே நமக்கு தெரியுது ஷரியத்துல இப்படி இருக்குது, மார்க்கம் இப்படி சொல்லுது, குர்ஆன் இப்படி சொல்லுது, ஹதீஸ் இப்படி சொல்லுது. சின்ன சின்ன விஷயம் தான், சின்ன சின்ன விஷயம் தான். அதுல அவ்வளவு ஆபத்தானது. மார்க்க விஷயத்தை எந்த காரணத்தை முன்னிட்டு நாம் கேள்வி செய்து விடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, தஜஸ்ஸஸு, அடுத்தவர்களை பற்றி எப்பவுமே ஒரே துருவி துருவி ஆராயிரம் பாருங்க. இந்த பாவமும் ஈமான் இழப்பிற்கு காரணம். தஜஸ்ஸுஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க. தஜஸ்ஸுஸ் இருக்கிற எப்பவுமே அவர் என்ன செய்யறாரு, அவர் எங்க போறாரு, குர்ஆன்ல அல்லாஹ் இதை வன்மையாக கண்டிக்கிறார். அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஜனாதிபதியாக இருக்கும் போது எப்பவுமே உமர் ரலியல்லாஹு ஒரு பழக்கம் உண்டு. ராத்திரி நேரத்துல மாறு வேடத்துல சர்வசாதாரணமாக வருவாங்க. என்ன, தான் ஆட்சி எப்படி நடக்குது, ஆட்சிக்கு உட்பட்ட விஷயங்கள்ல எப்படி நடக்குதுங்கிறத சாதாரணமா ராத்திரி நேரத்துல வந்து ஒரு கண்காணிப்பாங்க. அப்படி வருகிற பொழுது ஒரு குடிசைக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது. இன்னும் ஒரு மாதிரி சத்தம் கேட்ட உடனே குடிசைக்குள்ள இவங்க அப்படியே கொஞ்சம் துளையிட்டு உள்ள பாக்குறாங்க. கையில ஒருத்தன் பாட்டில் வச்சிருக்கிறான், மது பாட்டில். இதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹுக்கு கோபம் வந்து அப்படி கூரையை பிடிச்சிட்டு அப்படியே உள்ள பாஞ்சு அவன் கழுத்தை பிடிச்சி, எப்பவுமே சாட்டையை வச்சிருப்பாங்க, அந்த சாட்டை எடுத்து அடிக்க போகும்போது அவங்க உமர் நிறுத்து, என்ன பிரச்சனைன்னு கேட்டான். எவ்வளவு பெரிய பாவம் செய்ய போறேன்னா, பாவமே இன்னும் செய்யலையே, நீங்க அதுக்குள்ள 3 பாவத்தை செஞ்சுட்டீங்க அப்படின்னு. நான் பாவமே செய்யல, நீங்க 3 பாவத்தை செஞ்சுட்டீங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன், நீ தானே கையில பாட்டில வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னான். அவன் சொன்னானா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா, வலா தஜஸ்ஸஸு, அடுத்தவனை துருவி துருவி ஆராயிரதும் வேலை இல்லைன்னு அல்லாஹ் சொல்லலையா? என் வீட்டை எப்படி நீங்க ஓட்ட போட்டு பாப்பீங்கன்னு அவன் சொன்னான். துருவி துருவி ஆராயிரது பெரும் பாவம் இல்லையா? அடுத்து வேற என்னடா பாவம் செஞ்சு கேட்டான். அவன் சொன்னானா, லாத்தத்துக்குழு புயூத்தன் கயிற புயூத்திக்கும், அடுத்தவங்களுடைய வீட்டுல அனுமதி கேட்காம சலான் சொல்லாம நுழையக்கூடாதுன்னு குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? அனுமதி கேட்டீங்களா என் வீட்டுல, சலான் சொன்னீங்களா, செய்யல இல்லையா? 3வது வேற என்ன கேட்டாங்க, வதுல் புயூத்தம் மின் அப்வாபிஹா, வீட்டுல நுழையும் போது முன்வாசல் வழியா வாங்க, நல்லா குர்ஆன்ல சொல்றான். கூரையை பிரிச்சுட்டு உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு. வீட்டுடைய கூரையை பிரிச்சுட்டு நான் பாவமே செய்யல, அதுக்குள்ள 3 பாவத்தை நீங்க செஞ்சு வச்சிருக்கிறீங்களே. அன்னைக்கு தப்பு செய்யறவங்க கூட குர்ஆன் ஆயத்தான் ஓதி இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த சாட்டை நீ இப்படிப்பா, நீ என்ன அடிப்பான்னு கையை கட்டிட்டாங்க. நானா தப்பு ஆரம்பிக்கல, ஆனா நீங்க முடிச்சிட்டீங்க, பாவத்தை செஞ்சுட்டீங்க. உடனே வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு முன்னால சரண்டர் ஆகுறதுல உமர் ரலியல்லாஹுக்கு வியப்பு யாருங்க? அல்லாஹ் சொல்லிட்டான், அப்படி சரண்டர் கையில கொடுத்து அடிக்க சொன்னாங்க. என்ன நீ அடி, நான் செஞ்ச இந்த தப்புக்காக. இந்த தஜஸ்ஸுஸ் இருக்குது பாருங்க, அடுத்தவங்களை துருவி ஆராயிறது அவ்வளவு ஆபத்தானது. அது ஈமான் இழப்புக்கு காரணமாகும். எந்த நேரத்திலையுமே ஷரியத் சட்டத்தை கேலி பேசுறது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பாவங்கள் இருக்குது, அல்லாஹ் மன்னிக்கலாம். ஆனா இந்த மாதிரியான பாவங்கள் கடைசியை ஈமான பிடிக்கும், கெட்ட முடிவு உண்டாக்கிடும். அதனால அந்த மாதிரி பாவங்கள்ல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் மார்க்கம் சொல்லுது. அது விஷயத்தில் ரொம்ப தௌபாவோடு எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பாவம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட தவறுகள் இருக்கிறப்போ ஈமான பாதுகாக்கிறதுக்கு, கெட்ட முடிவுல இருந்து விலகிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லவர்களுடைய தொடர்புல நம்ம இருந்தாலும். ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, வணக்கசாலிகள் இருக்கிறாங்க, எப்பவுமே இபாதத்துல இருக்கிறாங்க, இவங்களுடைய தொடர்புக்கு நம்ம வந்துடணும். இவங்களோட பழகிறது, இவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறது. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஷ்கி பிஹிம் ஜலீசுஹும்,
நல்லவர்களுடைய தொடர்புல இருக்கிறவங்களுடைய முடிவு கெட்டதா ஆகாதுன்னு ஸல்லல்லாஹு வார்த்தை. சாலிஹீன்களோடும் நாதாக்களோடும் நல்லவர்களோடும் தொழுகையாளியா இருக்கிறாரு, எப்பவுமே பக்தி உள்ளவரா இருக்கிறாரு, ரொம்ப முத்தகியா இருக்கிறார், தக்வா உள்ளவரா இருக்கிறாரு, அப்படி இருக்க எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறார். அல்லாஹ் சொன்னார், உங்களுடைய தொடர்பை கெட்டவர்களோடு நீங்கள் தேர்ந்தெடுத்தால் லக்கத் அலல்லனி அனில் ذிக்ரி பாத இத் ஜாஅனி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், எத்தனையோ பேர் தீய நண்பர்களை தேர்ந்தெடுத்ததினால் ஈமான இழந்துட்டு நாளைக்கு வந்து புலம்புவாங்க. இறந்து போன பெரியார்தாசன் என்ற அந்த அப்துல்லா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் காலமெல்லாம் நாத்திகத்தில் கழித்த பொழுது என்னுடைய ஈமானுக்கான காரணங்களில் ஒன்று என்னன்னா, நான் முஸ்லீம் நண்பர்கள் சில பேர்களோடு தொடர்பை வைத்திருந்தேன் நான் நாத்திகத்தை பேசுற நேரத்தில். அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் குர்ஆன் இந்த மாதிரியான சில இதை எனக்கு கொடுத்து படிக்க சொன்னாங்க. அப்படி என் நண்பர் துபாய்க்கு சென்றிருந்த பொழுது எனக்கு குர்ஆனுடைய டிரான்ஸ்லேட் கொடுத்தால் நான் அதை ஒரு 10 வருஷம் கழித்து திறந்து பார்க்கிற ஒரு நிலை ஏற்பட்டு என்னுடைய ஈமானுக்கு அது காரணமாச்சுங்கிறார். அப்போ எங்கோ இருக்கிற நாத்திகத்தில் இருக்கிற ஒருவர் ஒரு முஸ்லிமனுடைய தொடர்பு கிடைக்கிற பொழுது அவருடைய ஈமானுக்கு காரணமாக இருக்குமானால், இங்க இருக்கிற ஒருவர் மூமினாக இருக்கிற ஒருவர் தீய தொடர்பை வைத்திருக்கிற பொழுது இந்த ஈமான் பிடுங்கப்படுறதுக்கு ஏதாவது ஒரு காலத்துல காரணமா இருக்காரு. நோதுவில் எல்லாம் பாதுகாக்கணும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆன்ல சொல்லுவான், ஒரு கொலையை செஞ்சுட்டு ஓடிடுவாரு, ஊரை விட்டு, எகிப்தை விட்டு ஓடுறாரு. பெரிய அநியாயக்காரர் என்று குர்ஆன் அவங்களே தன்னை ஒப்புக்கொண்டார். அல்லாஹ், நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். ஒரு நபி கொலை செய்யறதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நபி கொலை செஞ்சது மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சுட்டாங்க. கொலை செஞ்சுட்டு அநியாயக்காரரா ஓடுறாங்க. அவங்க செஞ்ச ஒரு பெரிய இது என்னன்னா, தான் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லி சொன்ன உடனே மத்திய நகரத்திற்கு போய் அங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி வாழ்ந்தாங்க. அந்த நபிகிட்ட போய் அடைக்கலம் ஆயிட்டாங்க. அந்த நபிகிட்ட போன உடனே அவங்க உட்கார வச்சு 8 வருஷம் அவங்கள வேலை பார்க்க வச்சு ஆடு மேய்க்க வச்சு, கோபம் தானே உனக்கு இப்படி தப்பான ஒரு நிலை உண்டாக்குச்சு, அதனால கோபம் போகணும்னா ஆடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கிறதுக்கு பொறுமை வேணும். எல்லா நபியையும் எல்லாம் ஆடு மேய்க்க வச்சிருப்பான். என்ன மனுஷனை மேய்க்கணும் நபிமார்கள் இல்லையா? ஆக பெரிய சவாலான காரியம். அப்ப அதுக்கு எல்லாம் என்ன செய்யறான்னா, பொறுமை இருந்தா மட்டும்தான் சமுதாயத்துல மக்களை மேய்க்க முடியும். அதனால நபிமார்களை பூரா ஆடு மேய்ங்க. முதல்ல ஆடு ஒரு இடத்துல இருக்காது, அதுக்கு எவ்வளவு சபர் வேணும் மேய்ச்சி பார்த்தா தெரியும். ஆடு மேய்க்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் குர்பானிக்கு கூட ஒரு 10 நாள் கூட நம்ம மேய்க்கிறதுக்கு தயாரா இல்லை இல்லையா? எங்கேயோ இருக்கும், எங்கோ போய் கடைசியா அவர் வீட்டுக்கு கறி மட்டும்தான், அவர் வேற எதுவும் வரக்கூடாது, எந்த கவுச்சு வாசனையும் செய்யக்கூடாது, ரத்த வாடையே பிடிக்காதவருக்கு எதுவுமே செய்யக்கூடாது. கரெக்டா பணத்தை கொடுப்பாரு, எங்க பணம் டிரான்சாக்சன் ஆகுது எதுவுமே தெரியாது, வீட்டுக்கு கரெக்டா இதுக்கு பேர் குர்பானி. அவர் நினைச்சுக்கிட்டாரு குர்பானி. அல்லாஹ் அங்க சொல்றதே கொஞ்சம் மேய்ச்சிப்பார். நபிமார்கள் ஆடு மேய்ச்சிருக்காங்க. அதுல இருக்கிற சிரமங்கள் என்ன, அதை வளர்த்தா சில நேரங்கள்ல அவனுடைய பாசம் என்ன, அதெல்லாம் நீ அல்லாவுக்காக எனக்கு கொஞ்சபட்சம் அவங்க பிள்ளையை கொடுக்க வந்தாங்க, நீ அந்த பாசத்தையாவது கொடுக்கணுமா இல்லையா? அந்த 10 நாள் பழகின அந்த ஆட்டினுடைய அந்த பாசம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்போ ஒரு பாவம் நடந்து போச்சுன்னா நல்லடியார்களுடைய தொடர்புக்கு உள்ள பெயர் இது. அதற்கு பின்னால்தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக்கணும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் ஒரு 8 வருஷம் வேலை செஞ்சு மறுபடியும் ஒரு 2 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சு சரியானதுக்கு பின்னால ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகளை அதுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. மகளை நிக்கா செஞ்சு கொடுத்து தன் மனைவியை அழைச்சிட்டு வர வழியில தான் அல்லாஹ் திடீர்னு ஒரு இடத்துல காட்டுல நிப்பாட்டி, நான் உன்னை நபியாக தேர்ந்தெடுக்கிறேன், வானஹ்தரத்துக ஃபஸ்தமீலிமா யுஹா. அப்ப தவறுகள் நடக்கிற பொழுது என்ன செய்யணும்னா, நம்மள்ட்ட தொடர்ந்து சில பாவங்கள் இருக்குது, விடுபட முடியலன்னா சில நல்லவர்களுடைய தொடர்புக்கு நாம வந்துடணும். சாலிஹீன்களுடைய நல்லவர்களுடைய தொடர்புக்கு வருகிற பொழுது நம்முடைய முடிவு அது ஆபத்துல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அந்நியமிக்க முஃமினீன்களை, பக்தாதுல நடந்த ஒரு நிகழ்வு. பக்தாத் மாநகரத்தில் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய பிதாயா வ நிஹாயால எழுதுறாங்க, ஒரு முஸ்லிமும் பெரிய இபாதத்தாளி வணக்கசாலி நல்லா இருந்தாரு. திடீர்னு அவருடைய காலத்துல கடைசி காலகட்டத்துல இந்த அறுதலுல் உமூர்னு சொல்லி ஒரு வயசு இருக்குங்க, அது ரொம்ப ஆபத்தானது. வயசுல ஒரு கட்டத்துல தன்னிலை மறந்த ஒரு நிலை ஒண்ணு இருக்குது. அப்படி எல்லாம் அந்த வாழ்க்கை தரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேட சொன்னாங்க. நல்ல கம்பீரமாக வாழ்ந்துட்டு சமுதாயத்துல பெரிய மனுஷனா கௌரவமா வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு நாள் தன்னையே யாரும் தெரியாத ஒரு நிலைக்கு போவார் பாருங்க. ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் கல்பி, அல்லாஹ் அப்படி ஆயுள அப்படியே திருப்புவான். ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் கல்பிங்கறான். 60 70 தாண்டும் போது அப்படியே அல்லாஹ் தஆலா ரிவர்ஸ்ல திருப்புவான் ஆயுள. சின்ன பிள்ளை மாதிரியே கோவப்படுறது, சின்ன பிள்ளைக்கு வயசுல மாறுறது, ஒரு கட்டத்துல தாண்டி எல்லா நினைவுகள்ல இருந்து அவர் விடுபட்டுருவார்.
தான் யாரு, என்ன பேசுறார், என்ன செய்யறார் எதுவுமே தெரியாது. பச்சை குழந்தையை விட மோசமாயிடுவார். இதற்கு பெயர் அறுதல் உமர். இந்த வாழ்க்கை ஆபத்தானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்பீரமா வாழ்ந்தது குடும்பத்துல, திடீர்னு குடும்பத்துல யாருமே அவரா என்ன சொல்ற என்ன ஏதாவது சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பத்துல நம்மளை உதாசீனப்படுத்திட்டு மற்ற காரியங்களை செய்யும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னா அறுதலில் உமர். அப்ப அப்படி ஒரு கட்டத்துக்கு அவர் போயிட்டாரு. போகிற நேரத்துல என்ன ஆகி போச்சுன்னா, மனுஷன் அப்படியே போய் எதையாவது களிமானியமா சொல்லி மூத்தான பரவாயில்ல, அந்த ஆபித் அந்த வணக்கசாலி திடீர்னு கிறிஸ்துவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்துவ பாதிரிகள் பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள், கிறிஸ்தவ வார்த்தைகள், கிறிஸ்தவ ஜபங்கள், அவங்க பயன்படுத்துற விஷயங்கள், இது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சு கடைசியாக அதை சொல்லிட்டே மௌத்தாவும் போயிட்டாரு. மௌத்தா போனா அந்த பக்தாதுல இவ்வளவு பெரிய வணக்கசாலி இப்படி ஆகி போச்ச முடிவு என்ன? இவர் கொஞ்சம் அதிகமா கிறிஸ்தவர்களோடு பழகினவர், அதிக கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் தொடர்பு கிடையாது இவருக்கு. இவர் பழகினது நிறைய கிறிஸ்தவர்கள் தான். இது எங்க பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா, கடைசியில கொண்டு போய் இவர் வருத்தப்பட்டு இவர் முஸ்லீம் கபர்ஸ்தான் அடக்க முடியாது இல்லையா, உடனே கிறிஸ்தவத்தினுடைய அந்த இதுக்கு தூக்கிட்டு போனாங்க, ஆலயத்துக்கு, அவங்களுடைய மையவாடிக்கு கொண்டு போனாங்க. இவருடைய உடலை கொண்டு போனா அங்க அங்க உள்ள மக்கள் எல்லாம் பெரிய கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க என்னன்னு கேட்டாங்க. இல்ல 100 வயசு உள்ள எங்களுடைய பாதிரி ஒருவர், எங்களை எல்லாம் வழிநடத்திய ஒருவர், ஆனா அவர் நல்லா இருந்தாரு. கடைசி காலகட்டத்தில் அவர் திடீர்னு இஸ்லாமுடைய விஷயங்களை பேசி அவர் களிமா சொல்லி மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பாதிரி முஸ்லிம்களுடைய தொடர்புல இருந்தார். அது கடைசியில் இவருடைய களிமாவுக்கு காரணமாயிடுச்சு. இவர் உடனே என்ன செய்யறது நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், முஸ்லீம் ஆயிட்டாருன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, என்ன பிடிங்க இவருக்கு பகரமா அவரை எங்கள்கிட்ட கொடுத்திருக்கு. இவர் கிறிஸ்தவ மையவாடியில் அடக்கப்பட்டார். 100 வருஷமாக கிறிஸ்தவத்தில் வாழ்ந்த பாதிரியாக வாழ்ந்தவர் முஸ்லிம் கபிரிஸ்தானில் அடக்கப்பட்டார். இதுதான் ஈமான், இதுதான் கடைசி நேரத்தினுடைய வாழ்க்கை. அதனால்தான் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனிக்க வேண்டிய விஷயம், சாலிஹீன்கள் நல்லவர்களுடைய தொடர்புல இருக்கிறப்ப நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும், கெட்ட முடிவிலிருந்து பாதுகாக்கப்படும். இறுதியாக நான் நிறைய விஷயங்களை இதை தொகுத்து சொல்ல முடியும், நேரமின்மையின் காரணமாக இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். சாலிஹீன்கள் பெரியவங்க இவங்களை கேவலமாக பேசினாலோ அல்லது இவங்களை கொஞ்சம் தவறுதலாக நாம நடத்தினாலோ இது ஈமான் பிடுங்கப்படுவதற்கு காரணம். பெரியவங்க இருக்கிறாங்க, நல்ல இபாதத்தாளி இருக்கிறாங்க, வணக்கசாலிகள் இருக்கிறாங்க, அவுலியாக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு நேசமானவங்க இருப்பாங்க இல்லையா? யார் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றிருக்க நமக்கு என்ன தெரியும்? அப்ப பெரியவங்களை நம்ம தப்பாக தரக்குறைவாக எண்ணினாலோ பேசினாலோ இதுவும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் மேல கை வச்சா அல்லாஹ் ஈமான பிடிக்க. சாலிஹீன்களுடைய நேசர்கள் எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் அப்படி ஈமான பிடிங்கிருக்கிறான். ஒரு செய்தி, ஒரு நீண்ட செய்தி, அது நான் ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன். முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் சொல்லுவாங்க, நாங்க பகதாதினுடைய நிசாமியா பல்கலைக்கழகத்துல நான் ஒரே காலத்துல நான் ஒரு எல்லாரும் சேர்ந்து எங்க கிளாஸ்ல வந்து நாங்க ஓதிட்டு இருந்தோம், படிச்சுட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்க கேள்விப்பட்டோம், பகதாதுல ஒரு பெரிய அவுலியா இருக்கிறாங்க, இறைநேசர் இருக்கிறாங்க, நிறைய பெரிய இபாதத்து செய்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சரி நாம போய் சந்திச்சுட்டு வரலாம்னு சொல்லி என் கிளாஸ்மேட்ல 2 பேர்கிட்ட நான் சொன்னேன். என்னை விட ஒருத்தர் நல்ல படிப்பார், திறமையான மிகச்சிறந்த நல்ல ஆலிம், நல்ல ஹாஃபில் அவர். எனவே அவரும் என்னோடு வந்தார், இன்னொருவரும் வந்தார். நாங்க 3 பேரும் சேர்ந்து அவரை போய் சந்திச்சுட்டு வரலாம்னு சொன்ன உடனே எங்க கிளாஸ்ல ரொம்ப திறமையானவர் அவர் சொன்னாராம், என்னத்த பெரிய மனுஷங்கள் சொல்றீங்க, நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே அவர் ரொம்ப சலிச்சு பேசினார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் பார்க்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், நான் வருகிறேன், நான் ஒரு மசாலா ஒரு சட்டம் கேட்கணும் அவர்கிட்ட, வந்துட்டு போறேன். நான் சொன்னேன், நான் எதுவுமே செய்யல, நான் வந்து அவங்கள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்களுடைய அறிவுரையை மட்டும் கேட்டுட்டு போக போறேன், வேற ஒண்ணும் இல்லை. 3 பேரும் போனோம். போன உடனே போய் அந்த பெரியவரை போய் சந்தித்தவுடன் அவர் யார் எங்க கிளாஸ்ல ரொம்ப திறமையா இருந்தாரோ அவரை கூர்ந்து கவனித்து சொன்னார், என்னை மடக்கி விடுவாயோ கேள்வியில, நீ என்ன கேள்வியை கேட்பாய், மஸ்அலத்துக்க கதா ஜவாபுக்க கதா, நீ கேட்க நினைத்த கேள்வி இதுதான், அதுக்கு பதில் இதுதான், எழுந்திருச்சு போ, உன்னுடைய கடைசி காலம் ஈமான் ஆபத்தாயிடுன்னு சொல்லி நெஞ்சு வெளியே போயிட்டார். இன்னொருத்தர் மஸ்அலா, அவர் நான் ஒரு மசாலா சட்டம் கேட்க போறேன், அவர்கள் சொன்னார், கடைசி காலம் உன் கேள்வி இது, உன் பதில் இது, உன்னுடைய இறுதி காலம் உலகத்தினுடைய அலுவல்களில் நீ மாட்டிக்கொள்வாய், தீனுக்கு உன்னால பணிவிட செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
என்னை கூர்ந்து கவனித்த அந்த பெரியவர் சொன்னார், உன்னுடைய பணிவும் பெரியவர்களை நீ மதித்ததனுடைய விளைவாக வலிமார்களின் தலைமை பொறுப்பை நீ ஏற்பாய் போ என்று சொன்னார். முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க சொல்லுவாங்க, நாங்க 3 பேரும் பக்தாதியா நிசாமியா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வெளியே வந்தோம். என்னை விட திறமையான என் கிளாஸ்ல முதல்ல வந்த அவர் கடைசியாக பக்தாதினுடைய தெருக்களில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்தவ பெண்ணை மணாலியாக தேர்ந்தெடுத்து நிக்காக முடிச்சு அந்த பெண்ணுக்காக மதமே மாறிட்டார். பெரியவர்களுடைய வாயில விழுந்ததனுடைய விளைவு, அவங்களுடைய பத்துவால விழுந்ததனுடைய விளைவு கடைசியில் அவருடைய பெரிய ஹாஃபிஸாக இருந்தாலும் ஒரு ஆயத்து கூட கடைசியில் அவருக்கு மனப்பாடம் இல்லை. அல்லாஹ் பிடிக்கிட்டான். குர்ஆனை ஹிஃப்ல புடுங்கினா, அல்லாஹ் ஈமான புடுங்கினா, எல்லாம் அவனுடைய நேசர்கள். அல்லாஹ் சொன்னான், மன் ஆதா வலியன் ஃபகத் ஆதத்துஹு பில் ஹர்ப். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய நேசர்களை நீ பகைத்தால், கேவலமாக நினைத்தால், நான் நிச்சயம் உன்னோடு போர் தொடுப்பேன். அல்லாஹ் சொன்னான், உன்னோடு போர் செய்வங்கிறான். இவ்வளவு கடுமையான வார்த்தை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கெட்ட முடிவிலிருந்து, தீய முடிவிலிருந்து அல்லாஹ் நம்மை நம் குடும்பத்தை பாதுகாப்பானாக. நம்முடைய முடிவை நல்லதாக ஆக்கி வைப்பானாக. ரப்பி தவஃபனி முஸ்லிமா வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா ஸியாமனா வகியாமனா வருக்குஅனா வசுஜூதனா வதல்லருஅனா வதஹஷ்ஷுஅனா வதம் தக்ஸீர் அமாலினா வதஜாவஸ் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். ஸல்லல்லாஹு ஸல்லம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு. மேலப்பாளையத்திலிருந்து மதரசா தர்பியத்துன் நிசா என்ற பெண்கள் அரபிக் கல்லூரிக்கு வசூல் பண்ணுறாங்க.